சொல்றதும் சரிதான் யமுனா. ஆனா அவகிட்ட சொல்லாம பெர்மிஷன் வாங்காம போனேன்னு சொல்லி நாளைக்கு இதை ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணுவா. அதை நினைச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. இங்க பாரு விஜி, இந்த லாவண்யா உன் மேல பழைய பயங்கரமான வன்மத்தை வச்சுக்கிட்டு நீ போனாலும் உன்னை பத்தி குறை சொல்லுவா, போகலனாலும் உன்னை பத்தி குறைதான் சொல்லுவா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உன் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நீ கிளம்பி போயிட்டு வா. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பாத்துக்கலாம். என்ன தலையா சீவிடுவா, அதிகபட்சம் ஓனர் கிட்ட போட்டு கொடுப்பா. நீ ஓனருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு, அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. லாவண்யாவும் சுந்தர பாண்டியும் கேவலமானவங்க, ரொம்ப மோசமானவங்க. ஓனர் ஓரளவுக்கு நல்ல மனுஷன். என்ன இதுங்க சொல்றத நம்பிக்கிட்டு உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரி பண்ணிடலாம் விஜி. நீ உடனே கிளம்பி போய் நிலாவை பார்த்துட்டு வீட்டுல கொண்டு போய் விட்டு வா. ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன விஜி யோசிச்சுட்டு இருக்க? லாவண்யா வந்துட போறோம். அவ கண்ணுல படுறதுக்கு முன்னாடி நீ கிளம்பு. உன்னை பத்தி ஏதாவது கேட்டா நீ இங்க இருக்க அங்க இருக்கன்னு சொல்லி நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். கிளம்பு கிளம்பு, போ விஜி போ. குழந்தை வர சாயங்காலம் ஆசியா ஸ்கூலுக்கு வர சொன்னா. லாவண்ய பாக்குறதுக்கு முன்னாடி போயிடலான்னு பார்த்தா அண்டி வேற இப்படி மக்கர் பண்ணுதே. டேய் டேய் டேய், இங்க வா. என்னடா ஏதோ யோசிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க? டேய் உன்னதான்டா கேக்குறேன், என்ன ஆச்சு? ஒன்னால இப்ப வாங்க வீட்டுக்கு போலாம். கவின், எக்ஸாம்ல எவ்வளோடா மார்க் வாங்கின? ஐயோ 0 மார்க்குன்னு சொன்னா ரொம்ப கேவலமா இருக்குமே. பேசாம 100 அவுட் ஆஃப் 100 போய் சொல்லிடலாமா? டேய் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப நேரம் மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நிறைய மார்க் எடுத்துட்டால, அதான் கெத்து ரொம்ப கம்மியா இருக்குமோன்னு அமைதியா இருக்கேன். நிறைய மார்க் வாங்குனியா? எவ்வளோடா வாங்கின? அது வந்துப்பா 100 அவுட் ஆஃப் 100. அங்கிள், இவன் 100 மார்க்லாம் வாங்குற ஆள் கிடையாது. 0 மார்க் தான் வாங்கியிருக்கான். மேகலா மிஸ் இவனை பிடிச்சி நல்லா திட்டி விட்டாங்க. எக்ஸாம் பேப்பர்ல வெறும் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி வச்சிருக்கான். பைடா கவின். டேய் நீ இப்படி எழுதுனால தான் ஜெயாஞ்சனையா ஜெயாஞ்சனையான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? சரி விடுப்பா, ஒரு வாட்டி ஸ்லிப் ஆயிடுச்சு, அடுத்த தடவை பாத்துக்கலாம். ஏண்டா எதுக்கா இவ்ளோ பில்டப் பண்ண வீட்ல? சரி அதை விடு, நம்ம வீட்டுக்கு போவோமா? அம்மா என்ன கூட்டிட்டு போக வரேன்னு சொன்னாங்க, ஏன் வரல? இங்க பாருடா, கடையில ஏதோ ரொம்ப வேலை போல இருக்குடா, அதனாலதான் என்ன அனுப்பி விட்டா. நம்ம வீட்டுக்கு போவோம். அம்மா வேலை முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினத சொல்லுவோம். நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அம்மா எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஜாலி. சரி வா போலாம். சரி நிலா எவ்வளவு மார்க்? ரொம்ப கம்மிப்பா. கம்மினா? என்னை விட கம்மி. ஏன் முட்டை
உன்னை விட கம்மின்னா மைனஸ் முட்டையா? அப்பா கம்மின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். வாங்கப்பா போலாம். இல்லையே, நிலா மார்க் கம்மி அவங்க சான்ஸே இல்லையே. அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? அந்த நிலா மேலதான் நம்பிக்கை, அப்படிதானே? அப்படி இல்லடா, அவ நல்லா படிப்பா, அதான் சொன்னேன்.